வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உங்க எல்லாரையும் ரௌதரம் பழக சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ரொம்ப டிலேவாக வரதுக்கு சாரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 8. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? எஸ், இந்த எபிசோட் நம்பர் 8ஓட நேம் விடாமுயற்சி வெற்றி மாறன். இது வரைக்கும் நம்ம ஸ்டோரிஸ் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பட் இதில் 2 ஹீரோஸ், வெற்றி மாறன். எஸ், ஃப்ரம் த டைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு முயற்சி அப்படின்ற பற்றி இதுதான் அப்படின்ட்டு. ஸோ யா, தட் இஸ் த ஸ்டோரி. வெற்றியும் மாறனும் ஒரு சினிமா ஃபீல்டு. ஸோ அதில் வந்து அவங்க சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய ஆடிஷன்ஸ் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் தனித்தனியாக வந்து நிறைய ஆடிஷன்ஸ் போயிட்டுருக்காங்க. அவங்க ப்ரொடியூசர்ஸ் நிறைய டீம்ஸை பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ஒரே பதில்னா ரிஜெக்ஷன்ஸ், யூ வில் கால் யூ லேட்டர், அந்த மாதிரி தான் கிடைக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒரு இடத்துல வந்து ஆடிஷன் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. சேர்ந்து மீன்ஸ் ஒரே இடத்துக்கு ஆடிஷன் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஸோ அங்கே போயிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வெற்றி போகிறாரு. தே செட் அப்புறம் கூப்பிட்றோம்ப்பா, நம்பர் இருக்குது, நான் கால் பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி. அண்ட் மாறன் போகிறாரு, அதே தான் பதில் சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து வெளியில் இருக்க ஒரு டீ கடையில் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது வெற்றி கேட்குறாரு மாறனை பார்த்து, என்ன ஜி ஏதாவது கிடைச்சதா அப்படின்ட்டு. இல்லை அங்கே அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னும் போது, இங்கேயும் அதே தான், இது உங்களுக்கு எட்ரா ட்ரைக்கு அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கான்வர்சேஷன் ஃபுல்லாக பில்ட் ஆகுது. அந்த டீ கடைக்காரரும் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும்போது தே ஆர் என்ன ஒரு ஃபன் மூட் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஃபன்னாக அவங்க அட்டன் பண்ண ஆடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபன்னாக வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்து வந்து நம்ம டீ கடைக்காரங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு மறுபடியும் பேக் இன் தி ஜோன் அப்படின்ற மாதிரி, என்னப்பா இதுவும் போயிடுச்சு, ஐயோ நெகட்டிவாக வருது, ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படின்னோன்னா நம்ம ஆள் டீ கடைக்காரன்னு, தமிழா என்னப்பா இவ்வளோ நேரம் ஜாலியாக பண்ணாதான் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா அவங்க ஷோ பாடிட்டு இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னும் போது, என்னென்ன ரிஜெக்ஷன் வந்துட்டு இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னும் போது, இதுதான் பிரச்சனையா, போய் ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு, இப்படி தானே வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஒன்று வந்து அண்ணன் வந்து, நீங்கள் ஏன் தனித்தனியாக போகிறீங்க, 2 பேர் காம்போவும் இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துச்சு, 2 பேர் சேர்ந்து ஒன்றா போங்க அப்படின்னும் போது மாறன் சொல்கிறாப்புல, என்ன இதுவே நான் போய் இங்கே 2 பேரும் போகிறோம் அப்படின்ட்டு போது அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலனாலும், இல்லை எனக்கு கிடைச்சிட்டு அவருக்கு கிடைக்கலனாலும் கொஞ்சமான கஷ்டமாக இருக்கும் தானே அப்படின்னோட, ஆமாம் இல்லை தம்பி அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இப்போதான் ஃபோன்லாம் நிறைய பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ண வேண்டியதான்ப்பா அப்படின்னோடனே, எங்கள் ஃபோன்லையா, அதான்ப்பா ஏதோ சேனல்லாம் ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னும்போது, இப்போ யூடியூப் ஆனே அப்படின்னு கேட்குறேன். அதான்ப்பா அப்படின்ட்டாப்புல. உடனே வந்து வெற்றிக்கும் மாறனுக்கும் ஒரு ஐடியா, ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசுவோம், சம்திங் ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் போகுது, ஒரு 1 month 2 month 3 months ஆகுது. அவங்களுக்கு எந்த ஒரு ரீச்சுமே இல்லை. கைவிடலை, முயற்சியை கைவிடலை. மறுபடியும் அவங்க அகைன் ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு 1 year ஆகுது, கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு, பட் நாட் அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்பயும் அவங்க அவங்களோட முயற்சியை கைவிடல, மறுபடியும் முயற்சிக்கிறாங்க. ஸோ தே ஆர் நவ் ஆஸ் அ ஸ்டார்ஸ். வாய்ப்புகளை தேடி இவங்க போனது போய் வாய்ப்புகள் இவங்க தேடி வருது. ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்போ தே ஆர் பிகம் அ வெரி பிக் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி. இன்னமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விடலை, அவங்க இன்னும் நல்லா போனணுன்றதையும் விடலை. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. இதுலேருந்து நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் ஃபீல்டு, நாட் இன் த சினிமா ஃபீல்ட், நாட் ஒன்லி இன் த சினிமா ஃபீல்ட், உங்களோட ஃபீல்டில் நீங்கள் நிறைய ரிஜெக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க, நிறைய அவமானங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்ன, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதையும், அண்ட் நீங்கள் ஒரு டீமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இல்லை ஒரு டீம் ஃபார்மேஷனோட நீங்கள் பெற்ற சக்ஸஸையோ இல்லை நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணியிருக்க விஷயத்தையோ கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. என்னோட இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ் சில பேர், லைக் இந்த ஸ்டோரி சொன்ன மாதிரி. ஸோ அவங்க எல்லாரையும் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் சித்து அண்ணா, விஜய் சித்து விளாக்ஸ், விஜய் சித்து அண்ணா அண்ட் அர்ஷத் அண்ட் கோபி சுதாகர், லைக் அவங்க, அண்ட் யாராலையும் தவிர்க்க முடியாத வெற்றியில் இருக்க நம்ம பிளாக் ஷிப் டீம், அஜய் விக்னேஷ்காந்த் அண்ணா, சுட்டியார் அண்ணா.
ஸோ இவங்க எல்லாம் தான் யூடியூப்ல சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கான என்னோட இன்ஸ்பிரேஷனாக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ இந்த ட்ரை முயற்சியிலேயே இருக்கேன். என்னதான் நான் இது பண்ணாலும் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் see you all there in next video. டாடா.